பெண்ணின் இடது முழங்கையில் பல்லி விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. பல்லி நம்ம உடலில் விழுகுதுன்னா அதுக்கான ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அந்த வகையில் ஒரு பெண்ணோட இடது முழங்கையில் பல்லி விழுந்துச்சுன்னா பயணங்களில் கவனம் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் எங்காவது வெளியூர் கிளம்புறீங்க, இல்லை வெளிநாடு கிளம்புறீங்க, அல்லது வேலையாக பக்கத்து ஊருக்கு போகிறீங்க, இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போதைக்கு நீங்கள் அந்த வேலையை தொடர்ந்தீங்க அப்படின்னா அதனால் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்காது, உங்களுக்கு நட்டம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறி மூலயமா உணர்த்துது. அதனால் நம்ம உடலில் பல்லி விழுந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அந்த வகையில் நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம உடலில் தலை அப்படிங்கிற இடத்துல பல்லி விழுந்துச்சு அப்படின்னா, அதாவது தலைங்கிற உறுப்பில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா, இடப்பக்கம் விழுந்துச்சு அப்படின்னா கலகம், இதுவே வலப்பக்கமாக விழுந்துச்சுன்னா துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. இதை வச்சு நம்ம அப்போதைக்கு செயலில் இல்லை குடும்பத்தில் பேசும்போது கவனமாக பேசணும். இதே வயிற்று பகுதியில் பல்லி விழுந்துச்சுன்னா, இடப்பக்கமாக வயிற்று பகுதியில் விழுந்துச்சுன்னா தானியம், வலப்பக்கமாக பல்லி விழுந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதே கண்களில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இடக்கண்ணாக இருந்துச்சுன்னா சுகம். இதே வலக்கண்ணாக இருந்துச்சுன்னா சிறைபயம். நீங்கள் ஏதாவது கேஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வராது. அதே மாதிரி நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு தேவையான இன்சூரன்ஸு, வண்டி புக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புறது நல்லது. அடுத்ததாக பிருஷ்டம், இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா சுகம், வலப்பக்கம் விழுந்துச்சுன்னா செல்வம். இதே பல்லி காதில் விழுந்துச்சுன்னா, இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா ஆயுள், வலப்பக்கம் விழுந்துச்சுன்னா லாபம். இதே கணைக்காலில் பல்லி இடப்பக்கம் விழுந்துச்சுன்னா பிரயாணம், வலப்பக்கம் விழுந்துச்சுன்னா சுகம். இதுவே மணிக்கட்டில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கமாக இருந்தால் பீடை, வலப்பக்கமாக இருந்தால் கீர்த்திங்க. அதே நகத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்க கையில் உள்ள விரல்களில் விழுந்துச்சு, நகத்தில் விழுந்துச்சுன்னா செலவு, வலப்பக்கத்தில் விழுந்துச்சு அப்படின்னா நஷ்டம். இதே மார்பு பகுதியில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கமாக விழுந்துச்சுன்னா தனலாபம், வலப்பக்கமாக விழுந்துச்சுன்னா சுகம். இதே நெற்றி பகுதியில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா லட்சுமிகரம், வலப்பக்கம்னா காரிய சித்தி. இதே முதுகு பகுதியில் இடப்பக்கம் முதுகில் விழுந்துச்சுன்னா நஷ்டம், வலப்பக்கம் முதுகில் விழுந்துச்சுன்னா கவலைங்க. அதே உதட்டில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா இடப்பக்கமாக இருந்தால் கஷ்டம், வலப்பக்கமாக இருந்தால் வரவு. முழங்காலில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா இடப்பக்கம் முழங்கால் அப்படின்னா நஷ்டம், வலப்பக்கம் முழங்கால் அப்படின்னா பந்தயம். இதே தோள்பட்டையில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்க தோள்பட்டையாக இருந்தால் வெற்றி, வலப்பக்க தோள்பட்டையாக இருந்தால் போகம். இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் பல்லி விழுகுது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதே பல்லி விழுந்ததும் அது நமக்கு நெகட்டிவான பலன்களை தருது அப்படின்னா இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே குளிச்சிடுங்க. உடனே குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டிலையே தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிங்க. எந்தவித பெரிய பாதிப்பும் ஏற்படாது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.